கான்ஃபிடென்ட்டாக வாழ்கிறவங்க எல்லாருமே ஒன்றும் வாக்குத்தத்தத்தை நம்பி வாழல. அதையும் தெளிவுபடுத்திடுறேன். தைரியமாக வாழ்கிற எல்லாருமே வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்கிறாங்க கிடையாது. எனக்கு சிலர் தெரியும், ரொம்ப தைரியமாக வாழ்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், எக்ஸாம் எழுதுனாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணனாலும் சரி, பெரிய ஒரு 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 புதிய வேலையில் ஒரு புதிய ஒரு காரியத்தை டேக்கிள் பண்ணனாலும் சரி, என்ன வந்தாலும் தைரியமாக போய் டேக்கிள் பண்ணுவாங்க. அவங்கள கேளுங்க, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க? என்ன சொல்லுவாங்க? எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், எப்போ செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும், எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குங்க, அதனால் அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க, வேறு எதுவும் தேவையில்லையா உங்களுக்கு அப்படின்னா இது போதுங்க அப்படின்வாங்க. அது என்ன காண்பிக்குது? தைரியமாக இருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்தை நம்பி ஒன்றும் அவங்க வாழலை. அது உலகத்தாருடைய வழி, நம்முடைய வழி கிடையாது. அது என்னைக்காவது ஒரு நாள் புட்டுக்கும். அது ஒரு நாள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்கிறதுலேருந்து வர கான்ஃபிடென்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதில் தைரியமும் இருக்கும். ஆனால் அது நீங்கள் எப்படிங்க தைரியமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன பதில் வரும்? நான் அல்லங்க, தேவன் எனக்கு செய்கிறாரு, தேவன் என் மூலமாக பெரிய காரியங்களை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு. அப்படி வரும் பதில். அப்போ நீங்களே உங்களையே சோதிச்சு பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்கிறீங்களா இல்லையா? ஒரு முடிவெடுங்க இன்னைக்கு. இனிமே பயம் எப்போ வருதோ நான் விரட்ட போகிறேன். இப்படி சொல்கிறதுனால ஒரு உதாரணம் மனசுக்கு வருது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன். ஒரு வயசான அம்மா, 92 வயசு. அதாவது ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இப்படி வாழ பழகிட்டீங்கன்னு வைங்களேன், பயத்தை விரட்டி 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 வாழ பழகிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை முறையாயிடும். என்ன வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் வேறு விதமாக காரியங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு 92 வயசு அம்மா அமெரிக்காவில், அவங்க கடைக்கு போகிறாங்க. இது உண்மை. பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வயசாயிட்டா கூட அவங்களே ஓட்டுவாங்க, காரை டிரைவ் பண்ணுவாங்க, லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில இடங்கள்லாம் அங்கெல்லாம் அமெரிக்காவிலலாம் கார் இல்லாமல் ஒன்றும் பிழைக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. ஸோ அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க, லைசன்ஸ் இருக்கும். 92 வயசு இந்த அம்மா காரை ஓட்டிகிட்டு போய் கடையில் போய் காய்கறி சாமான்லாம் வாங்கிட்டு திரும்ப காரில் ஏறின உடனே அடுத்த டோர்லேருந்து ஒருத்தன் நுழைஞ்சானா. உடனே கார் சீட்டில் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு கன்னை நீட்டிட்டு இருக்கிற காசெல்லாம் கொடு அப்படின்னானா. இந்த அம்மா சொல்லுது, ரொம்ப கூலாக சொல்லுது அந்த நியூஸ் பேட்டியில். நான் சொன்னேன், தம்பி நீ என்னை இப்போ சுட்டா நான் உடனே பரலோகம் போயிடுவேன், நீ பிறகு நரகம் போவ. யோசித்து பாரு கொஞ்சம். எனக்கு பயமே இல்லைப்பா, என்னோட இயேசு இருக்கிறார், இந்த கார்லேயே இருக்கிறாரு.